வணக்கம் ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தம்ப்நெயில்லே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ தான் குரூப் 4ல் தமிழ் நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா. உடனே இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னோடனே உடனே எல்லாருமே யூடியூப்பில் ஏதாவது வீடியோ கிடைக்குமா, இல்லைனா ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸில் கூட நம்மளுக்கு நிறைய ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கிறது கிடையாது. ஜென்ரல் தமிழுக்கு நிறையா வீடியோஸ் இருக்குது. நிறையா பேர் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ரொம்ப ரேரான வீடியோஸ் தான் நம்மளுக்கு இருக்குது இல்லையா. அது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். இப்போ நம்மளுக்கு டைம் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 58 days or 59 days தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம ஏதாவது புக்ஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நம்ம தமிழுக்கு கண்டிப்பாக இலக்கணம் எங்கேருந்து வரும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இந்த ஜென்ரல் இங்கிலீஷில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸை பார்த்துக்கோங்க. சிலபஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கிராமர்லேருந்து கண்டிப்பாக 25 questions கேட்பாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக கிராமருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த லிட்ரரி ஒர்க்ஸுக்கு தாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போயமும் இந்த ப்ரோஸையும் உட்காந்து படிச்சுட்ருப்பாங்க. படிக்கிறது தப்பே கிடையாதுங்க. ஆனால் இதை படித்து முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தமிழ் படித்து முடிச்சுட்டு இப்போ நம்ம இங்கிலீஷ் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது கான்சென்ட்ரேட் பண்ணுறத விடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் நான் சொல்கிறேங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், ஓகேங்களா. ஸோ இதுக்கான வீடியோஸ் நம்ம நிறைய யூடியூப்லேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் நிறைய நம்மளுக்கு புக் பேக்ஸில் இருக்கும், சில விஷயங்கள் இருக்காது. அப்போ நம்ம கண்டிப்பாக வெளியே ஏதாவது மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். தப்பே கிடையாது. ஆனால் சில பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும், சில பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ரீசன் 1. ரீசன் 2 என்னென்னா, நம்மளோட வேக்கன்சி ரொம்பவுமே கம்மி. இதுக்காக நம்ம காசு கொடுத்து ஒரு புக் வாங்கணுமான்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஏன்னா திருப்பி குரூப் 4 எக்ஸாம் எழுதணுன்னா நம்ம தமிழ் தான் படித்தாகணுமே தவிர இங்கிலீஷில் எழுத வாய்ப்பு இல்லை. அப்படின்னும் போது புக்கு வாங்கணுமா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். இதையும் தாண்டி நான் வாங்கியிருக்கேன், நான் வச்சுருக்கேன், நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா சூப்பருங்க, ரொம்பவுமே சூப்பர். ஆனால் இப்போது நிறைய பேர்கிட்ட புக்ஸ் எதுவுமே இருக்காது இல்லையா, அவங்களால வாங்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த வொக்காபுலரியாக இருக்கட்டும், ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கட்டும், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கட்டும், இல்லை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கிராமராக இருக்கட்டும், நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை புக் பேக், அதாவது ஸ்கூல் புக்ஸை முடிக்கணுங்க. ஏன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க வெளியேந்து கேட்டாலும் கேட்கட்டும். நம்மளோட வேலை எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிற இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்தையுமே படித்து முடிக்கிறது தாங்க. ஓகேங்க. இப்போது ஒரு டாப்பிக்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது எங்கெங்கே இருக்குது. இப்போ சினானிம்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக 6 to 12 எல்லா புக்கில் இருக்க லெசன், போயமில் இருக்க சில சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சில டாபிக்ஸுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவுட் ஆஃப் த மெட்டீரியல் தான் பார்த்து ஆகணும் இல்லையா. ஸோ நான் என்னுடைய வீடியோஸில் என்ன போடலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதுலாம் இருக்கு இல்லையா, புக் பேக்ஸில் இந்த மாதிரியான டாபிக்ஸில் கிடைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்காக நான் வீடியோவாக மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் நான் அதுக்காக தாங்க ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம படித்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு நிறைய பேருக்கு கண்டிப்பாக எய்ம் இருக்கும். அது ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, வெளியே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த ஹோப் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஹோப்பை தயவு செஞ்சு இழந்துடாதீங்க. டைம் கம்மியாக இருக்குது, நிறைய இருக்கட்டும். குரூப் 4 கஷ்டமாக இருந்தது, ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ இருக்கிற ஒரு 58 days என்ன படித்து எவ்வளோ வாங்க போகிறோம். ஏன்னா இது 100 marks, நம்மளுக்கு மார்க்கை ஏற்றி கொடுக்க போகிற ஒரு விஷயம் இது தான். ஸோ இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து என் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லியுமே கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போடுவேன். ஸோ என்னோடய சேனலை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.